சார்பிலும் நாங்கள் இந்த வேளையில் இந்த ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி சில்லே ஏப்ரஹாம் அவர்களை அழைக்க இருக்கிறோம். இணைந்திருக்கிற ஊழியருக்கும் வாழ்த்துதலை கூறிக்கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் அவரிடம் ஒப்படைப்போம். அவர் மீதியானவற்றை வழி நடத்துவார். பிரைஸ்லோ பாஸ்டர், மைக்கை எடுத்து விடுங்க பாஸ்டர். Praise the Lord. ஆமீன். இணைந்திருக்கிறவங்களை வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம், கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. வார்த்தைகளை கூட கடந்து செல்கின்ற பொழுதும் பரிசுத்த ஆவியானவர் தாமே இன்றைய நாளிலும் எங்களுக்காக இணைந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்காக எடுத்து வருகிற சுப செய்திக்காக மனதாக நன்றி கூறிக்கொண்டு உங்களிடம் ஒப்படைக்கிறோம் பாஸ்டர், வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ் யூ. ஆமென், ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார். ஆமென். இந்த நம்பிக்கை உங்களை ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போக விடவே விடாது. ஆமென். ஏனென்றால் நமக்காக எல்லாவற்றை நம்மால் செய்ய முடியாமல் இருக்கும் பொழுது நியாய பிரமாணத்தை பங்கு பெற்றி அல்லது அதை பின்பற்றி நியாய பிரமாணத்தின் மூலமாய் நம்மால் எதையுமே மேற்கொள்ளாமல் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து என்னும் அவருடைய சொந்த குமாரனை அனுப்பி நமக்காக யாவற்றையும் நியாய பிரமாணத்தை கிறிஸ்து இயேசு மூலமாய் நிறைவேற்றினார். ஆமென். நம்மை வெற்றி சிறக்க பண்ணினார், வெற்றியை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர் உலகத்தை ஜெயித்தார், நமக்காக உலகத்தை ஜெயித்தார், அந்த ஜெயத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாவற்றையும் ஜெயிக்கத்தக்கதாக சகல ஜெயத்தை நீர் பெற்றுக்கொண்டு நமக்கு ஜெயத்தை கொடுத்திருக்கிறீர். ஆகவே எல்லா விதத்திலும் எல்லாவற்றாலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் நாங்கள் இருப்போம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அதற்காகவே நமக்கு சர்வாயுதங்களை கொடுத்திருக்கிறீர். ஆகவே இந்த நாளிலே அதை தியானிக்க எங்களுக்கு உதவி செய்கிறதற்காய், இந்த வார்த்தைகள் எங்கள் ஒவ்வொருவரையும் மேற்கொள்ளுகிறதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் இணைத்த நாமத்தினால் ஆமென். பிரியமானவர்களே, நேற்றைய நாளில் இருந்து நேற்றல்ல முந்த நாள் நாங்கள் பார்த்தோம், பிசாசானவனை எப்படி எதிர்த்து நிற்க முடியும், வார்த்தை என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். இன்றைக்கும் தொடர்ந்து நாங்கள் என்ன செய்ய போகிறோம், அதை குறித்து பார்க்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் இருந்து 18ஆம் வசனம் வரைக்கும் நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி. அப்ப வி மஸ்ட் நோ, எங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும், பிசாசு எப்படி வருகிறான்? தந்திரமாய் வருகிறான். நேரடியாய் வருகிறது அல்ல, தந்திரமாய் வருகிறான். ஆகவே அவனுடைய தந்திரங்களை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களையும் தரித்து கொள்ளுங்கள். கவனிங்கள் பிரியமானவர்களே, இவர் இங்கே சர்வாயுதம் என்று பேசுவதற்கு காரணம், எங்களுக்கு ஒரு உதாரணத்தை காண்பிக்கிறார். எங்களுக்கு ஒரு ரோம சோல்ஜரை காண்பித்து அவனுடைய ஆடைகள், யுத்தம் பண்ணுகிற அவனுடைய ஆடைகள் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது, அப்படிப்பட்டதாய் நாங்களும் என்ன செய்ய வேண்டும்? தேவ வசனத்தின் மூலமாய், தேவ வார்த்தை மூலம், தேவ செய்து என்னெல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்பதை விசுவாசிப்பதன் மூலமாய், மாத்திரமல்ல அவருடைய வார்த்தை மூலமாய் எங்களால் பிசாசை ஜெயிக்க முடியும் என்பதை எழுதியிருக்கிறார். ஆமென். ஜெயத்தை தேவன் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறார் என்று நான் முன்னாடி சொன்னேன். ஜெயம் எடுத்திருக்கிறார் என்று நான் முன்னாடி சொன்னேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரத்திலே 4ஆம் 5ஆம் வசனங்களிலே நாங்கள் வாசிக்கிறோம், நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்கள், தேவனே அந்த ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த ஜெயத்தை நாங்கள் இழக்காதபடிக்கு, ஏனென்றால் அவன் தந்திரமாய் நம்மத்திலே வருகிறான். ஆகவே அந்த ஜெயத்தை நாங்கள் இழக்காதபடிக்கு நாங்கள் பாதுகாக்கிறவர்களாய், ஆமென், நிற்கும்படி, அவனால் ஏமாற்றப்பட்டு இழந்து போகிறவர்களாய் அல்ல, தேவன் பெற்றுக் கொடுத்ததை இழந்து போகிறவர்களாய் அல்ல, மாறாக தேவன் பெற்றுக் கொடுத்ததை பாதுகாக்கிறவர்களாய்,
நிலை நிறுத்துகிறவர்களாய், இன்னொரு விதத்திலே சொன்னால் அவர் பெற்றுக் கொடுத்த வெற்றியை நிலை நிறுத்துகிறவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். தேவனுடைய சர்வாதங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஏனென்றால் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல. இதுதான் மிகவும் முக்கியம். தேவனுடைய பிள்ளைகளாய் நாங்கள் யாரோடும் மாமிசத்தோடோ அல்லது இரத்தத்தோடோ நம்முடைய சுய பலத்தினால், சுய எண்ணத்தினால், சுய சிந்தையினால் யாரோடும் என்ன செய்யக்கூடாது? யுத்தம் பண்ணக்கூடாது. ஏனென்றால் இது ஆவிக்குரிய யுத்தம், இது மாமிச யுத்தம் கிடையாது. பழைய ஏற்பாட்டிலே நடந்தது போல இது மாமிச யுத்தம் அல்ல, இது ஆவிக்குரிய யுத்தம். அவர்கள் ஏன் மாமிசத்தோடு போராடினார்கள் பழைய ஏற்பாட்டிலே என்று சொன்னால், ஏனென்றால் ஆவிகளை அல்லது பிசாசின் ஆவியை மேற்கொள்ளுகிற அதிகாரம் அவர்களிடத்திலே இருக்கவில்லை. ஆகவே அவர்கள் மாமிசத்திலே என்ன செய்தார்கள்? யுத்தம் பண்ணினார்கள். ஆனால் நாங்களோ மாமிசத்திலே அல்ல. இப்பொழுதோ நமக்கு பிசாசை ஜெயிக்கிற, துரத்துகிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே எங்களுடைய யுத்தம் மாமிசத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும். அப்ப கவனிங்க, நாங்கள் சாதாரணமாய் யுத்தம் பண்ணவில்லை. தயவு செய்து இதை கவனிங்க. சத்துருவானவன் தந்திரமாய் வருகிறான், ஆனால் எப்படிப்பட்ட ஆயுதங்களோடு வருகிறான், எப்படிப்பட்டவனாய் அவன் இருக்கிறான் என்பதை அறிய வேண்டியது அவசியம். துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலத்திலுள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும். ஆவிகளோடு மாத்திரமல்ல, ஆவி எப்படி இருக்காம்? சேனையோட வருதாம். சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே எவனை விழுங்கலாம் என்று சுத்தி திரிந்து ஒரு நாளை செலக்ட் பண்ணி என்ன செய்கிறான்? ஒரு நாளை, ஒரு நாளிகையை செலக்ட் பண்ணி அவன் நம்மிடத்திலே வருகிறான். ஆகவே தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்க்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும். கவனிங்க, சகலத்தையும். அப்ப அவன் என்ன செய்யல? ஒன்று ரெண்டு காரியங்களோட வரையில பல விதத்துல பலவிதமான ஏவுகணைகளோடு அவன் வருகிறான். ஆனால் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய், ஜெயம் கொண்டவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுதங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். ஆமென். அப்ப கவனிங்கள், தேவனுடைய சர்வாயுதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். மிகவும் முக்கியம். தேவனுடைய சர்வாயுதம் எங்கேயோ அல்ல, நமக்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சர்வாயுதம் எங்கேயோ அங்க இங்கே இல்ல, நம்மிடத்திலே இருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சர்வாயுதம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். மாறாக அநேக வேளைகளிலே தேவனுடைய பிள்ளைகள் இதை படித்து விட்டு, ஆண்டவரே சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும். அப்ப முதலாவது அவர் சொல்லுகிற காரியம் என்ன? சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்று நாங்கள் வாசிக்கும் பொழுது அநேக வேளைகளிலே நான் பார்க்கிறேன், தேவனுடைய பிள்ளைகள் என்ன சொல்லுகிறார்கள் என்ற, ஆண்டவரே நாங்கள் சத்தியம் என்னும் கட்சியை கட்டுகிறோம், நீதி என்னும் மார்க்கவசத்தை தரிக்கிறோம், இப்படியாக ஜபிக்கிற அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். இது மிகவும் தவறான காரியம். பிரியமானவர்களே, ஒருத்தனை வேலைக்கு நாங்கள் அமர்த்தினால் அவன் வந்து நம்முடைய வீட்டிலே உட்கார்ந்துட்டு நான் வேலை செய்கிறேன், வேலை செய்கிறேன், வேலை செய்கிறேன் என்று சொல்லக்கூடாது. மாறாக வேலை செய்ய வேண்டும். அதே போலத்தான் சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்று சொன்னால், எனக்கு முதலாவது சத்தியம் என்றால் என்ன, அது எப்படியாய் என்னுடைய வாழ்க்கையில வேலை செய்கிறது என்று நான் அறிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்படி அறிந்து கொண்டு நான் விசுவாசிக்கும் பொழுதுதான் நான் என்ன செய்கிறேன்? சத்தியம் என்னும் கச்சையை அறையிலே கட்டி கொள்ளுகிறவனாய் நிற்கிறேன்.
அப்ப சத்தியம் என்ன என்பதை அறிய வேண்டும். ஆமென். அப்ப கவனியுங்கள், சத்தியம் என்னும் கட்சியை உங்கள் அறையிலே கட்டினவர்களாயும் என்று சொல்லும் பொழுது வேதம் என்ன சொல்லுகிறது? யோவான் 14 வசனம் அதிகாரம் 6 வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். அப்ப சத்தியம் யாரு? இயேசுதான் அந்த சத்தியம். இயேசு மூலம்தான் சத்தியம் நமக்கு வருகிறது. சத்தியம் வேறு, உண்மை வேறு. அநேக வேளைகளிலே உண்மைகளை நாங்கள் அறிந்து கொண்டு அந்த உண்மைகள் தான் சத்தியம் என்று நினைக்கிறோம். ஆனால் சத்தியம் வேறு, உண்மை வேறு. ஆமென். ஆகவே சத்தியம் இயேசுவாய் இருக்கிறார். இயேசுனுடைய வார்த்தைகள் சத்தியமாய் இருக்கிறது. அவர் செய்து முடித்த காரியங்கள் சத்தியமாய் இருக்கிறது. ஆமென். அப்ப அவர் செய்து முடித்தவைகளை நாங்கள் என்ன செய்யும் பொழுது, தியானிக்கும் பொழுது, தேவன் இன்னென்ன காரியங்களை சகலத்தையும் எனக்காக செய்து முடித்தார் என்பது சத்தியம். அப்ப அந்த சத்தியத்திலே நான் நிலை நிற்கும் பொழுது நான் ஜெயங்கொள்ளுகிறவர்களாயிருக்கும். ஆமென். ஆனால் அந்த சத்தியத்தை அறியாவிட்டால் நான் என்ன செய்ய முடியாது? அதிலே தரித்திருக்க முடியாது, அதை விசுவாசிக்க முடியாது. அப்ப சத்தியம் என்ன என்று நான் தெரிய வேண்டும். நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். எப்படி என்று சொன்னால், வேதத்தை நாங்கள் தியானிக்கும் பொழுது இது சத்தியத்தின்படி இருக்கிறதா, உண்மையின்படி இருக்கிறதா என்று நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் பார்க்க வேண்டும். உண்மையை இயேசு பேசுகிறார் என்று நாங்கள் பார்க்கும் பொழுது, அல்லது தேவன் ஆஹ் பல முறை வேதத்திலே இயேசு கிறிஸ்து உண்மையையும் பேசுகிறார், சத்தியத்தையும் பேசுகிறார். ஆனால் சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறாரே அல்லாமல் உண்மையை அறியுங்கள், உண்மையின்படி நடந்து கொள்ளுங்கள் என்று நமக்கு சொல்லவில்லை. ஆகவே இயேசு சத்தியத்தையும் பேசுகிறார், உண்மையும் பேசுகிறார். அப்ப நம்முடைய வேலை என்ன? இதுல எது சத்தியம் என்று பார்த்து அதன்படி நாங்கள் நடக்க வேண்டும். யோவான் 16 அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு என்ற வசனத்தை நாங்கள் வாசிக்கிறோம். அது சத்தியம் கிடையாது. அது தேவனிடத்தில் இருந்து வருகிறது அல்ல. உபத்திரவம் தேவனிடத்தில் இருந்து வரவில்லை. ஆகவே அது சத்தியம் கிடையாது, அது உண்மை. பிசாசும் இந்த உலகமும் நமக்கு தர இருப்பது என்ன? வேதனை, துன்பம், போராட்டம், கஷ்டம். அப்ப இவைகளைத்தான் உலகம் தர இருக்கிறது. அப்ப உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஏனென்றால் அதைத்தான் பிசாசு தர இருக்கிறான். ஆனாலும் என்று சொன்னாலே உபத்திரவம் இருக்கிறது என்ற செய்தி கேன்சல் ஆகிறது என்ற அர்த்தம். இருக்கிறது, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள். ஆங்கிலத்திலே மிகவும் மகிழ்ந்து களி கூறுங்கள். பி ஆஃப் குட் cheer. மிகவும் மகிழ்ந்து களி கூறுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அப்ப உலகத்தில் உபத்திரவம் உண்டு என்பது நம்முடைய செய்தி அல்ல, நமக்கு சொந்தமானது அல்ல. இயேசு என்ன சொல்லுகிறார்? நான் உலகத்தை ஜெயித்தேன். அதுதான் சத்தியம். உலகத்தில் உபத்திரம் உண்டு என்பது உண்மை. ஆனால் சத்தியம் என்ன? நான் உலகத்தை ஜெயித்தேன். தேவன் நமக்காக செய்து முடித்தது என்ன? நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆமென். அந்த ஜெயத்தை எப்படி பெற்றுக் கொள்ளுகிறோம்? எடுப்போம். 1 யோவான் 5 அதிகாரம் 4, 5 வசனங்களை நான் வாசிக்கிறேன். தேவனால் புறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஆமென். அப்ப கவனிங்கள், தேவனால், தேவ வார்த்தையினால் நாங்கள் பிறந்தவர்களாய் இருக்கிறபடினால் நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். சுகையினத்தை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். பிசாசின் கிரிகைகளை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். வேதனைகள், துன்பங்கள், தடைகள், தாமதங்கள், கண்ணீர்கள், பில்லி சூனிய கட்டுக்கள், இவைகள் எல்லாவற்றையும்
ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் நம்முடைய விசுவாசமே, கவனிங்கள், அவர் மேல் வைக்கிற விசுவாசமே, அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்தார் என்று நாம் அவர் மேல் வைக்கிற விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். ஆமென். அப்ப எப்படி ஜெயிக்கிறோம்? அவர் செய்து முடித்தார் என்ற சத்தியத்தை வைத்து பிசாசை ஜெயிக்கிறோம். ஒரு சுயநத்தை கொண்டு வருவானால் எப்படி ஜெயிக்கிறோம்? அவருடைய தழும்புகளினால் நாங்கள் பூரணமாய் குணமானோம் என்று அந்த வார்த்தை விசுவாசித்து அந்த வார்த்தை அறிக்கை பண்ணி நாங்கள் ஜெயிக்கிறோம். ஆமென். யாராவது சுகைனமா இருந்தால் இயேசுவின் நாமத்தினால் வெளியேறு என்று எப்படி சொல்ல முடிகிறது? ஏனென்றால் அவர் சுமந்தபடியினால் நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை என்ற சத்தியத்தை அறிந்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலும் சரி, மற்றவருடைய வாழ்க்கையிலும் சரி எதிர்த்து நிற்கும் பொழுது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான். அப்ப நம்முடைய வாழ்க்கையில எதை சத்துரு கொண்டு வந்தாலும் நாங்கள் எதிர்த்து நிற்கும் பொழுது, வசனத்தின்படி எதிர்த்து நிற்கும் பொழுது அவன் ஓடி போகிறான். ஆமென். அதே காரியத்தை மற்றவருடைய வாழ்க்கையிலும் எப்படி செய்கிறோம்? ஜெபிப்பதன் மூலமாய். பிரதர் எனக்கு சுகையினம் என்று சொல்லும் பொழுது, பிரதர் எனக்கு போராட்டம் என்று சொல்லும் பொழுது, பிரதர் என்னுடைய வாழ்க்கையிலே பிசாசு கிரியை செய்கிறான் என்று சொல்லும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? இயேசுவின் நாமத்தினால் அதிகாரத்தை எடுத்து ஜெபிக்கிறோம். அவனை துரத்தி விடுகிறோம். அவனுடைய கிரிகைகளை நிர்மூலமாக்குகிறோம். ஆமென். அப்ப இவைகள் சத்தியம். அவர் செய்து முடித்தது சத்தியம். அவர் நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டது சத்தியம். அவருடைய தழும்புகளினால் நாங்கள் ஏற்கனவே குணமாக்கப்பட்டோம் என்பது சத்தியம். ஆமென். அவர் நம்மை இருளில் இருந்து பூரணமாய் எல்லாவற்றிலும் இருந்து விடுதலை ஆக்கினார் என்பது சத்தியம். ஆமென். அப்ப அந்த சத்தியத்தை நாங்கள் என்ன செய்யும் பொழுது? விசுவாசிக்கும் பொழுது, அறிக்கை பண்ணும் பொழுது என்ன செய்கிறது? அவைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது. 1 ஜோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், கிறிஸ்துவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? ஹல்லேலூயா. நானும் நீங்களும் விசுவாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசு தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறோம். ஆகவே நாங்கள் உலகத்தால் ஜெயிக்கப்பட மாட்டோம். பிசாசினால் ஜெயிக்கப்பட மாட்டோம். மாறாக அவனை, அவனுடைய கிரிகைகளை அல்லது அவனுடைய கிரிகைகளில் இருந்து, அவனுடைய தந்திரங்களில் இருந்து நாங்கள் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய், விடுதலையாக்கப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். ஆமென். ஆகவே நாங்கள் சத்தியத்தை அறிய வேண்டியது அவசியம். எந்த சூழ்நிலையில் எப்படி இருக்கிறோம்? அடிக்கடி நான் சொல்லுகிற காரியம், எபிரேயர் 10வது அதிகாரம் 14வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை என்று சொன்னால் தங்களுடைய பழைய ஏற்பாட்டின்படி தங்களுடைய சுய கிரியையினால் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர் இயேசு கிறிஸ்துவானவர் ஒரே பலியினாலே தன்னைத்தானே ஒரே பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே என்றென்றைக்கும் நம்மை பூரணப்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஆகவே பூரணம் என்றோ ஒரு நாள் வருகிற காரியம் அல்ல. 2025 வருடங்களுக்கு முன்பாக பெற்று கொடுக்கப்பட்டது. இனாமாக நாங்கள் பெற்று கொண்டோம். இதை விசுவாசித்தால் நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை காண்போம். ஹல்லேலூயா. அப்ப இப்படியாக எல்லா வேதத்திலே நாங்கள் வேதத்தை வாசித்து எல்லா ஏரியாவிலும் என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும்? தேவனுடைய சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி சத்தியத்தை கற்றுக்கொள்ளும் பொழுது, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை
விடுதலை ஆக்கும். ஆமென். அப்ப எங்களுடைய அஹ், கச்சை, சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் என்று சொன்னால், எவ்வளவுக்கு நான் சத்தியத்தை அறிகிறேனோ அவ்வளவுக்கு நான் என்ன செய்யப்படுகிறேன்? சத்தியம் என்னும் கச்சையை கட்டி கொண்டவனாயிருக்கிறேன். அப்ப எல்லா ஏரியாவிலும் நான் சத்தியத்தை, பைனான்ஸை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார், சுகத்தை குறித்து தேவனுடைய சத்தியம் என்ன, பாதுகாப்பை குறித்து தேவனுடைய சத்தியம் என்ன, ஆஹ் ஞானத்தை குறித்து தேவனுடைய சத்தியம் என்ன, ஆவிக்குரிய வரங்கள் வல்லமைகளை குறித்து தேவனுடைய சத்தியம் என்ன, இப்படியாக நான் என்ன செய்ய வேண்டும்? கேள்விகளை கேட்டு அந்த சத்தியத்தை, உண்மையை அல்ல, தயவு செய்து உண்மை வேறு சத்தியம் வேறு. உண்மை என்றால் இந்த உலகத்தினால் பிசாசினால் ஆஹ் நடக்கிற காரியம். ஒரு காலத்திலே இலங்கையிலே யுத்தம் இருந்தது, அது உண்மை. இன்றைக்கு யுத்தம் இல்லை, அதுவும் உண்மை. உண்மை காலநிலைக்கு ஏற்ற பிரகாரமாய் மாறிக்கொண்டே இருக்கும். அவைகள் உண்மைகள். ஒரு நேரத்திலே நான் சுவையினமா இருந்திருக்க முடியும், ஆனால் இன்றைக்கு அப்படி இல்லை. ஒருவேளை பழைய நாட்களிலே நான் பாவம் செய்திருக்க முடியும், ஆனால் இன்றைக்கு அப்படி அல்ல. அப்ப உண்மைகள் மாறுகிறது, ஆனால் சத்தியம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. ஏனென்று சொன்னால் அது இயேசுவா இருக்கிறது. சத்தியம் இயேசுவா இருக்கிறது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன். அப்ப இயேசுவே சத்தியமாயிருக்கிறார். அவர் செய்து முடித்தவைகள் சத்தியமாயிருக்கிறது. அது நேற்றும் இன்றும் என்றும் மாறாதது. தேவன் எங்களுடைய பிரச்சனைக்காக செய்து முடித்தவைகள் சத்தியமாயிருக்கிறது. ரட்சிப்பு சத்தியம். நான் மீட்கப்பட்டேன் பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து. நாங்கள் பூரணமாய் மீட்கப்பட்டோம். ஆமென். இது சத்தியம். ஏனென்றால் நாங்கள் சுயக்கிரியை செய்து மீட்கப்படவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்திலே அவர்கள் என்ன செய்தார்கள்? பலி செலுத்தினார்கள். ஆனால் எந்த பலியும் அவர்களை மீட்கவில்லை. இருளில் இருந்து, பாவத்திலிருந்து அவர்களை மீட்டு கொள்ளவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ ஒரே பலியாக தன்னை கொடுத்து நம்மை பூரணமாய் மீட்டு கொண்டார். ஆமென். ஆகவே இதுதான் உண்மையான பலி, இதுதான் சத்தியம். இதை நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் நாங்கள் என்ன செய்கிறோம்? விடுதலை ஆகிறோம். நான் அடிக்கடி சொல்வதுண்டு, ஜெபத்தினால் எங்களுக்கு விடுதலை உண்டு. ஆஹ் தேவனை ஆராதிப்பதனால், நாங்கள் ஆராதிக்கும் பொழுது பிசாசினால் அந்த இடத்துல இருக்க முடியாது. தேவனை குறித்து நன்மையாக நாங்கள் பேசும் பொழுது பிசாசினால் அந்த இடத்திலே கேட்டுக்கொண்டிருக்க முடியாது. ஆகவே அவன் ஓடி போகிறான். அப்ப ஜெபம் பண்ணுகிற பொழுதும் ஆராதிக்கும் பொழுதும் வருகிற விடுதலை வருகிறது. அந்த வருகிற விடுதலை நிரந்தரமற்றது. ஆனால் சத்தியத்தை அறியும் பொழுதுதான் பூரணமாய் நாங்கள் விடுதலை ஆகிறோம். ஆமென். சத்தியத்தை அறியும் பொழுது இவைகள் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டாயிற்று, இவைகள் எல்லாம் எனக்கு சொந்தமாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது, தேவன் என்னோடு கூட இருக்கிறார். ஆமென். மாத்திரமல்ல, சத்திய ஆவியானவர் என்னை அனுதினமும் என்ன செய்கிறார்? சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்துகிறார் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது நிச்சயமாய் தேவனுடைய வழி நடத்தலை காண்போம். ஆமென். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல, கவனிங்கள், சகல சத்தியத்துக்குள்ளும், கவனிங்கள், சகல உண்மைக்குள்ளும் அல்ல, சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து செய்து முடித்தவைகளை சத்திய ஆவியானவர் நமக்கு காண்பித்து கொடுப்பார். இயேசு செய்து முடித்தார் என்ற உறுதியை நமக்கு கொடுப்பார். நாங்கள் எப்பொழுதெல்லாம் கவலைப்படும் பொழுது, துன்பப்படும் பொழுது, அல்லது இவைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நடந்துருமோ என்று பயப்படும் பொழுது சத்திய ஆவியானவர்
சகல சத்தியத்துக்குள்ளும் இயேசு செய்து முடித்தவைகளுக்குள்ளும் எங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவற்றையும் சொல்லி, என்றால் இயேசு மூலமாய் செய்து முடித்த யாவற்றையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இதெல்லாம் நம்மை மேற்கொள்ள போகிறது. விசுவாசி இதெல்லாம் உன்னை மேற்கொள்ள போகிறது. வானத்து நட்சத்திரங்களை அண்ணாந்து பார், இப்படியா இவனுடைய சந்ததி பலுகி பெருகும். இப்படியாக அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துகிறவராயிருக்கிறார். ஆமென். ஆகவே சத்தியத்தை அறிய 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 நாங்கள் எல்லா விதத்திலும் விடுதலை ஆக்கப்படுவோம். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். மற்ற காரியங்களை வருகிற திங்கட்கிழமை நாங்கள் பார்க்கலாம். 2வது நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் அது என்ன என்று சொல்லி நாங்கள் வருகிற திங்கட்கிழமை பார்க்கலாம். இப்பொழுது ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவை இந்த வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்ற வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். நீரே அந்த சத்தியம். நீர் செய்து முடித்தவைகள் எல்லாம் சத்தியமாய் இருக்கிறது. அவைகள் நம்மை பூரணமாய் விடுதலையாக்குறது. உலகத்தில் வந்த எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அதுதான் நீர், அதுதான் சத்தியம். ஆகவே எங்களை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய், ஒரே பலியினால் என்றென்றைக்கும் பூரணமாக்கின தேவனாய் நீர் இருக்கிறீர். அதற்காக நன்றி. ஆகவே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பூரணமாக்கப்பட்டார்கள். உம்முடைய பலி பூரணம் ஆக்கி இருக்கிறது. சகலவற்றிலும் இருந்து பூரணமாய் விடுதலை ஆக்கி இருக்கிறது. பூரணமாக்கப்பட்ட எல்லா ஏரியாவிலும் பூரணம் வந்து விட்டது. குடும்பத்திலே, பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, பைனான்ஸிலே, மற்ற காரியங்கள் எல்லாவற்றிலும் பூரணம் உண்டாயிருக்கிறது. இதை பார்க்கத்தக்க கண்கள் உண்டாயிருப்பதாக, இதை விசுவாசிப்பார்களாக, பூரணம் உண்டாயிருப்பார்களாக. இயேசுவின் இணையற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென். ஆமீன், ஆமீன். கர்த்தருடைய சத்தியத்தை எடுத்து வந்து விதைத்திருக்கிறீர்கள். கர்த்தர் தாமே உங்களுடனும் கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்கள் குடும்பத்தாரையும் ஒப்புவிக்கிறோம். வாரத்தின் முதல் நாளே பிரசங்க இடத்தில் நிற்கின்ற பொழுதும் கர்த்தருடைய ஆசீர்வதிக்கும் கரந்தானே கூட இருந்து வழி நடத்துவாராக. வார்த்தைகளை புறப்பட்டு செல்லுகின்ற பொழுதும் கேட்கின்ற ஒருவரும் விடுதலை பெற்றுக் கொள்ளத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்திலே உங்களையும் ஒப்புவிக்கிறோம். காட் பிளஸ் யூ பாஸ்டர். திரும்பமாக திங்கட்கிழமை சந்திப்போம். ஆமேன், ஆமென். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் ஊழியர் பாஸ்டர் ஆண்டனி ஏப்ரஹாம் அவர்கள் லண்டன் யூகேலிருந்து பிரைம் மினிஸ்டர் சார்பாக இணைந்து கர்த்தருடைய வசனங்களை எடுத்து வந்து விதைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே அவருடனும் கூட இருந்து வழி நடத்துவாராக. கர்த்தருடைய கரத்தில் ஒப்புவித்து விடைபெறுவோம்.